திஸ் இஸ் ஃபார் ஆல் ப்ரோக்கன் வாய்ஸ்க்காக நான் வந்து இதை டெடிகேட் பண்ணுறேன். சரியா? உங்கள் எல்லாத்துக்கும் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். ஒன்று பாய் பெஸ்டியாக இருக்கணும், இல்லை வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். சரியா? அவங்களால மட்டும்தான் நம்ம லவ் வந்து ஒரு ட்ரூ லவ் வந்து பிரேக் பண்ண முடியும். ஓகே தான், அவங்க போகிறாங்க வராங்க, ஓகே தான். ஆனால் இது நீங்கள் ஏன்டா ஆள் இருக்கும்போது எதுக்குடா பெஸ்டின்னு சொல்லிட்டு வரவனுங்க ஏன்டா அவளை படத்துக்கு, பீச்சுக்கு, வெளியே போகலாம் அங்கே இங்கே நீங்கள் ஏன்டா கூட்டிகிட்டு போகிறீங்க? கெஃபேல உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரே ஸ்டாவை போட்டு எப்படா உரியறீங்க 2 பேர்? உன் ஆள் கூட நான் உறிஞ்சா சும்மா இருப்பியாடா? இருக்க மாட்டீல. அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறதை விட்டுட்டு நீ உன் ஆள் கூட இரு, அவன் அவன் ஆள் கூட இருப்பான், ஈஸியாக போகும். எல்லா கேர்ள்ஸும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு பையனை பற்றி ஒரு பையனுக்கு தான் புரியும், ஒரு பொண்ணை பற்றி ஒரு பொண்ணுக்கு தான் புரியும். ஒரு பையன் சொல்கிறான்னா உங்கள் மேலே இருக்கிற ஓவர் லவ்னால மட்டும்தான் அவன் சொல்லுவான். அதுக்கு பேர் வந்து வேற. நீங்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா, என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான், என்னை பிடிச்சி வச்சிருக்கான், தொல்லை பண்ணுறாங்க. அப்போல்லாம் எந்த பையனும் பண்ண மாட்டான். உங்கள் மேலே இருக்க ஒரு லவ் அண்ட் கேர்னால மட்டும்தான் வந்து உங்களை வந்து அப்படி பண்ணுறான். இங்கே போகாத, அங்கே போகாத, இங்கே வா, அங்கே வான்னு. உங்களை அப்படி பார்த்துக்கிற பையன் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்.